இது வந்து காட்டன் சாரீ. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹைட் வேணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறப்பே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. வியர் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் கமலி. என்னோட சேனலுக்கு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னாலே நம்ம வந்து சாரீஸ் கட்டி நல்லா அழகா வந்து போகணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போக போகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சேரீயை வந்து நான் எப்படி ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறதுங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த சேரீ தான் நான் வந்து கட்ட போகிறேன். இது வந்து காட்டன் சாரீ. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு வெயிட் எடுத்துக்கிறங்க. சேரீ வந்து நகலாமல் இருக்கிறதுக்காக ஒரு வந்து வெயிட் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரொஃபஷ்னலாக இது பண்ணுறவங்க வந்து பெரிய கிளிப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. நான் வந்து அப்படிலாம் இல்லை, எனக்காக மட்டும் பண்ணுறதுனால இந்த வெயிட் ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அயன் பாக்ஸ், அப்புறம் சேஃப்டி பின்ஸ். இந்த மாதிரி பின்ஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறேங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேரீயை வந்து நான் வந்து 3 இடத்துல வந்து பின் மார்க் பண்ணுவேன். ஸோ அப்படி பின் மார்க் பண்ணி அயன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது எங்கெங்கே வந்து நான் பின் மார்க் பண்ணுறதுன்னு மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேரீயோட பல்லு பார்ட், இதை வந்து கொஞ்சம் ரஃப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹைட்டு வேணும் அப்படிங்கிறத இதை போட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கிறீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்த முட்டிக்கு கீழே வரைக்கும் எடுப்பேன். அந்த அளவுக்கு வந்து நான் போட்டுட்டு அந்த அளவுக்கு போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பின் குத்திக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் பண்ண இடத்துல இருந்து சாரியை வந்து இப்படி ஒரு ரவுண்ட் இப்படி பண்ணி சாரியோட இந்த பார்ட், இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்ல வர இடத்துல வந்து ஒரு பின் மார்க் பண்ணிக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்டு, ஒரு ஃபுல் ரவுண்டு வந்து இங்க சென்டர் கிட்ட வர அளவுக்கு கொஞ்சம் லூஸ் இங்கே விட்டு, இந்த இடத்துல லூஸ் விட்டு இந்த இடத்துல சென்டருக்கு வர இடத்துல ஒரு பின் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 3 இடத்துலையும் வந்து பின் மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சேரீயை வந்து ப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி. ஸோ இப்போ வந்து சேரீயோட பல்லு பாட்டில் வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ சேரீயோட பல்லு பார்ட்ஸ் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு டிப்ஸை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் எப்போ எடுக்கும் போதுமே கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட் உள்ளக்குள்ளது எல்லாமே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து உள்ளக்க இருக்கிற மாதிரி வச்சு ப்ளீட்ஸ் எடுங்க. அப்போதான் எப்படி நம்ம சாரீ வந்துட்டு இதை இழுத்து அந்த பக்கம் தள்ளுனாலுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு இதை விட்டு இது வெளியே வராமல் இருக்கும். அப்போ தான் நீட்டாகவும் தெரியும். ஸோ அதனால் எப்பயுமே இந்த மாதிரி உள்ளக்க வச்சு எடுங்க. ஸோ ப்ளீட்ஸ் எடுத்ததுமே வந்து இந்த மாதிரி டேபிளில் வச்சுக்கிறோங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக எடுத்துட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு பின் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளீட்ஸை ஃபுல்லாக வந்துட்டு நீட்டாக வந்து இந்த மாதிரி கையை உள்ளக்க விட்டு இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றை விட்டு வெளியே வராது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வெளியே போக விடாமல் பார்த்து எடுத்துக்கிறோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து வெயிட் வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு ஸோ இது வரைக்கும் மட்டும் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் அயன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அயன் பண்ண போர்ஷனை வந்து அப்படியே கீழே விட்டுருங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பின் மார்க் பண்ணோம்ல, அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து நம்ம பின் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பின் பண்ணோம்ல, அது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்க பின்னை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இதே பின்னே வந்து குத்திக்கிடுங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் அயன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம. ஸோ இதுக்கப்புறம் வந்து சாரியை வந்து ஸோ மேலே வந்து நம்ம வந்து சாரியை வந்து இப்படி போடுவோம். ஸோ அந்த இடத்த வந்து இப்படி நல்லா ப்ளீட்ஸை வந்து நல்லா இப்படி விரித்து வச்சுருங்க. இந்த இடத்துல வெயிட் வச்சுட்டு நம்ம மேலே போட்டால் எப்படி விரிஞ்சு இருக்கும் அதே மாதிரியே ப்ளீட்ஸை வந்து விரித்து எடுத்துருங்க. ஸோ சுருக்கமெல்லாம் உள்ளக்க விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கையை இப்படி வந்து உள்ளக்க விட்டு எடுத்துருங்க.
ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த 1 இன்ச் அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸை வந்து தள்ளி தள்ளி வச்சுட்டு அயன் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு மடிப்பு வந்து நல்லா விரிஞ்சு வராது, கொஞ்சம் ஓரளவு கிட்ட கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் 1 இன்ச் அளவுக்கு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளதை வந்து நல்லா இப்படி 2 இன்ச்சுக்கு மேலே வந்து நல்லா அகலமாக விரித்து வச்சுருங்க. ஏன்னா போக போக மடிப்பு வந்து நமக்கு மேலே போடும் போது விரிஞ்சுக்கிட்டே வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பெருசாக இழுத்து அயன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதை அயன் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் கீழே விட்டுருங்க. ஏன்னா நல்லா அயன் பண்ணிட்டோம்ல, இது வந்து கசங்கிலாம் போகாது, அதனால் அப்படியே கீழே விட்டுட்டு ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே வரைக்கும் ஒரு பின் மார்க் பண்ணியிருக்கோமா கீழே வர ஃப்ளீட்ஸுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளீட்டிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது பின் பண்ண ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ எப்பயுமே வந்து ரைட் சைடில் இருக்கிறதுல இருந்து ஃப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பின் பண்ணது இங்கே வந்துச்சு. ஸோ இது வந்து இங்கிட்டு வர அளவுக்கு இப்படி எடுத்துக்கிறேங்க. சாரியை வந்துட்டு இப்படி மேலே இந்த மடித்ததோட அப்படியே சாரியை வந்து டேபிளில் வச்சுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரியை வந்து இப்படியே மொத்தமாக பின் பண்ணாமல் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி ஸ்டெப்ஸாக வர மாதிரி. ஸோ இந்த மடிப்பு வந்து இப்படி ஸ்டெப்ஸாக வரணும். ஸோ நான் இப்போ வந்து எங்கே பின் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல மொத்தமாக ஸ்டார்டிங் இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இப்படி இது வந்து நல்லா இப்படி பிடிச்சிட்டு இங்கே வந்து பின் பண்ணணும். ஸோ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து தெரியும், ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வர மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் இங்கே வச்சு பின் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இப்படி பின் பண்ணிவிட்டு இந்த வெயிட்டை வந்து இங்கே வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளீட்ஸை ஃபுல்லாக கீழே வரைக்கும் எடுத்து லாஸ்ட்டாக ஒரு பின் பாயின்னு அப்புறமா இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிவிட்டு அயன் பண்ணலாம். ஸோ இது வந்து 1 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் நான் வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா வந்து கொஞ்சம் இழுத்து வச்சு ஸோ இந்த ஃபஸ்ட்டு பின் பண்ண வரைக்கும் மட்டும் நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் ஸ்டெப்ஸ் வச்சுருப்பேன். ஸோ கீழே வர வர நம்மளோட சாரீ வந்து இப்படி விரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இப்படி தள்ளி வச்சு அயன் பண்ணிக்கிறேங்க. ஸோ அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இந்த இடத்துலையே வந்து ஸ்டார்டிங் இடத்த ஒரு பின் பண்ணிக்கிறேங்க. ஸோ அயன் பண்ணுறது எல்லாமே அயன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சாரியை வந்து ஃப்ளோட் பண்ண போகிறோம். எப்படி ஃப்ளோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போர்ஷன் இருக்குல்ல, இது அப்படியே வந்துட்டு நம்ம அயன் பண்ணது அப்படியே டேபிளை பார்த்த மாதிரி திருப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டேபிளை பார்த்த மாதிரி மடிப்பு மாறாமல் திருப்பிடுங்க. ஸோ சாரியோட இந்த போர்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த போர்ஷன் அப்படின்னா இப்படி ஸோ 4 ஃபோல்டாக வர மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு எத்தனை ஃபோல்டு வருதோ அந்த அளவுக்கு மடிச்சிடுங்க. ஸோ இது வந்து என்னென்னா இந்த இதை விட்டு வெளியே போகக்கூடாது, இதுக்குள்ளேயே வர மாதிரி மடித்து வச்சுக்கிறோங்க. ஸோ இது மடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை வந்து இதுக்குள்ளே வந்து மடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மடிப்பு இருக்குல்ல, இந்த மடிப்பு கலையாமல் மடிக்கணும்னா இந்த மடிப்பு வர இடத்துலலாம் இந்த மாதிரி கையை இப்படி மடக்கி இந்த மடிப்பை இப்படி மடக்கி வச்சிங்கன்னா இந்த மடிப்பு வந்து கலையாது, அப்படியே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இருக்கிற மடிப்பு இல்லாத இந்த போர்ஷனெல்லாம் மடித்து வச்சுருங்க இதுக்குள்ள. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பின் பண்ண இந்த இது வந்து இப்படி போடுங்க. இந்த சைடு வந்து சேலையோட இந்த போர்ஷனில் போடுங்க. ஸோ இது வந்து இங்கே வரணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இந்த இடத்துல வந்து டச் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் மடிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு மடிப்புமே நம்ம மடிக்கலாம். ஸோ மடிப்பெல்லாம் நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல கையை உள்ள விட்டு இப்படி ஒரு மடிப்பை மடிச்சுடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறத இந்த மாதிரி கீழே விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி போடும்போது இந்த மடிப்பு வந்து இங்கே வரணும். ஸோ இந்த பின் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரணும். ஸோ அந்த அளவுக்கு வர மாதிரி மடிச்சுக்கிறோங்க. ஸோ இப்போ போடும்போது இந்த மாதிரி வருது. ஸோ இந்த அளவுக்கு மடித்தா போதும். ஸோ சாரியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இது சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ரைட் சைடு வந்து இப்படி சின்ன ஃபோல்டு மாதிரி பண்ணிடுங்க. ஸோ இந்த மடிப்பு வந்து மடியக்கூடாது, இந்த இடத்துல இருக்கிற இந்த இது வந்து இப்படி மடியக்கூடாது. ஸோ அப்போ அந்த மாதிரி மடங்காத மாதிரி அழகா இப்படி மடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் இந்த போர்ஷன் அப்படிதான் இந்த இடத்துல சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு
சின்னதாக ஒரு மடிச்சுட்டு இந்த மடிப்பு வந்து மடங்கக்கூடாது. ஸோ அது வரைக்கும் இப்படி வச்சுட்டு சாரியை வந்து இப்படி மடிச்சுட்டு இந்த சாரியை இந்த மாதிரி சைடாக இப்படி வர மாதிரி போட்டுக்கிறேங்க. ஸோ இந்த மிச்சம் இருக்கிற போர்ஷனை வந்து இப்படி கார்னரில் வர மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. இந்த மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிடலாம். ஸோ ஃபங்க்ஷன் அப்போ இது லேட் ஆகாமல் நம்ம வந்து ஈஸியாக வியர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மடிப்பும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக நிற்கும். ஸோ அதை பார்க்குறப்பே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வியர் பண்ணதுக்கப்புறமும் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக சாரீ கட்டுறதை விட இப்படி கட்டினா ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து பிஸ்னஸாகவே பண்ணலாம். இல்லைன்னா ஃபங்க்ஷன் போகிறப்ப நீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் வியர் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். பை பை.